சாரி கைஸ், கார்ப்பரேட் ப்ராப்ளம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான லவ் ஃபில் பிஜிஎம் பேக்கேஜ். ஸோ வேற லெவலில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை எடிட் பண்ண ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், நீங்கள் ப்ரீசெட் இன்போ பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நான் சிஸ்டமில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இப்போ எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிரேப் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற பிக் எல்லாமே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் சொல்கிற மெத்தடில் கரெக்டாக பிக் ஆகும். ஸோ இதை நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வேணும்னாக்கா அந்த ரெண்டாவது லேயர் இருக்கா கீழே, ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாக்கா அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ வேணும்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால லாஸ்ட் டைமில் நான் இப்போ பண்ணேன். ஸோ ஓகே, இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணுறதாம். ஸோ எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கன்வெர்ட் பண்ண வச்சுதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற பிக் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற எந்த லேயருக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த பிக்குக்கு எல்லாமே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி மேலே 3 லேயருக்கும் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பாருங்கள். எஸ்டி எஃபெக்டோடு ஷூட் ஆகுதா இல்லை நார்மலாக இருக்கும் போதே நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் சென்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃபேமிலியை ஜாயின் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.